ஏய் பாத்து. ஏய் கேர்ஃபுல் யார். Thank you. Hi Dad. Hi Mom. Hi Diva. கல்பனா, இது என் அப்பா அம்மா, அது திவாகரன். Hey, அப்பா அம்மாவா? சான்ஸே இல்லை. பார்க்க அண்ணா அண்ணி மாதிரி ரொம்ப யங்கா ஸ்மார்ட்டா இருக்காங்க. எனிவே ஐ எம் கல்பனா. ஓ சாரி சாரி சாரி. இந்தியன் கல்ச்சர்ல நமஸ்தே, நமஸ்கார், வணக்கம், வந்தனம். Shut up. Dad, நான் இந்த லக்கேஜ்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க. So sorry. So sweet. திவா, யமுனா கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா அக்கா கண்டிப்பா தாங்க மாட்டாங்க. ஃபோன் வந்தது நல்லதுக்கு தான். மாப்ளே, யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. தைரியமா இருங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. முடியல மாமா, ஏற்கனவே ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வேற 2 தடவை ஃபிக்ஸ் வந்துருச்சு. எனக்கு பயமா இருக்கு கவலைப்படாதீங்க மாப்ளே. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்னாச்சுன்னே தெரியல. கடவுளே. டாக்டர் பயப்படாதீங்க, உங்க ஒய்ஃப்க்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க. பாடி வீக்கா இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்ததால கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. பட் கரெக்ட் டைம்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதால காப்பாற்ற முடிஞ்சது. நவ் ஷீ இஸ் சேஃப். இல்லம்மா, எங்களை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணை காப்பாத்துனது அந்த கடவுளோ காலமோ இல்லம்மா, நீங்க தாம்மா. நீங்க மட்டும்தாம்மா. ஆமா டாக்டர், உள்ள உயிரோட போனவங்க உயிரோட திரும்பி வரணுங்கிறத மட்டும்தான் எங்களால நினைக்க முடியுது. வேற எதுவுமே எங்களால உணர முடியாது. எப்படியோ அவளை எனக்கு பத்திரமா கொடுத்துட்டீங்க. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு கடவுள். ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல கடவுளை மீறின சக்தி எதுவுமே கிடையாது. நான் என் வேலைய, ஐ மீன் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. தேங்க்யூ. பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெரிஞ்சது, நீங்க போய் பார்க்கலாம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. செல்வி டாக்டர், எனக்கு ஃபோன் ஏதாவது வந்ததா? வரலீங்களே டாக்டர். வரலையா? வந்திருக்கணுமே. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீங்க இல்லாதப்போ வேற யாராவது அட்டெண்ட் பண்ணிருக்க போறாங்க. இல்லைங்க டாக்டர், காலையில இருந்து இங்க தான் இருக்கேன், வெளியே எங்கேயும் போகல. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். வந்ததும் ரவி ஃபோன் பண்ணிருப்பாரு. அப்படி இல்லைனாலும் திவா ஃபோன் பண்ணிருப்பான். என்ன இருக்கும்? ஒருவேளை ஃப்ளைட் லேட்டா இருந்திருக்குமோ?
இதான் ம்? என்னோட ரூம். எப்படி இருக்கு கல்பனா? ம் உன்ன மாதிரியே பளிச்சுன்னு இருக்கு. இனிமே நீ இங்க தான் தங்க போற. ஓகே? ஓகே. கல்பனா, ம்? உனக்காக சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். டாட், கல்பனாவுக்கு டஸ்ட் அலர்ஜி. அதனால இந்த ரூம் எப்பவுமே நீட்டா இருக்கணும். அதோட ஜன்னலுக்குலாம் நெட்டு போடணும். முக்கியமா ஏர் கண்டிஷனிங் பண்ண சொல்லிடுங்க. என்ன டாடி? பண்ணிடலாம்ப்பா. உனக்கு கீழே ரூமை ரெடி பண்ணி தரட்டுமா? எதுக்கு? நானும் இங்கேயே தங்கிறேனே. எக்ஸ்ட்ராவா ஒரு பெட் போட்டுருங்க. என்ன கல்பனா, நான் சொல்றது கரெக்ட் தானே? யூ ஆர் கரெக்ட். அங்கிள், லண்டன்ல கூட நான் அதிக நாள் ரவியோட ரூம்ல தான் படுத்து தூங்கியிருக்கேன். என்னப்பா, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? அம்மா, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொடுக்க கூடாதா? ஹார்லிக்ஸ் அது இதுன்னு ஏதாவது கொண்டு வாங்க. போங்க போங்க. கொண்டு வரேன்ப்பா. ரவி, இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடுறோம். ஓகே. அதுக்கப்புறமா முதல் காரியமா உனக்கு சென்னை சிட்டியை ஃபுல்லா சுத்தி காட்ட போறேன். நெக்ஸ்ட் we'll go for some purchasing. பாண்டி பஜாருக்கு போலாம். how's the program? சூப்பர். தேங்க்ஸ். என்னங்க, என்னதான் கூட படிச்ச பொண்ணா இருந்தாலும் இப்படி வீட்டுக்கு எவா கூட்டிட்டு வர்றது? ஒரே ரூம்ல வேற தங்க போறேன்னு சொல்றான். எனக்கு என்னமோ இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு துர்கா. வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட யமுனா பத்தி அவன் கேட்கவே இல்லை. அந்த பொண்ணுக்காக இவன் அதை செய் இதை செய்ன்னு சொல்றத பார்த்தா இப்போதைக்கு அந்த பொண்ணு இங்கிருந்து போற மாதிரி தெரியலையே. இத பாருங்க, முதல்ல ரவியை கூப்பிட்டு அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிங்க. என்னன்னு விசாரிக்க சொல்ற? உனக்கு நம்ம பையனோட குணம் தெரியாது. அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவன் திருப்பி நம்மளே கண்ணா பண்ண கேள்வி கேட்பான். நாம அவளை யாருன்னு கேட்டா நம்ம மேலே அவன் எரிஞ்சு விடுவான். அவனாவே சொல்லட்டும். ஹலோ மாமாவா? நான் யமுனா பேசுறேன். யமுனா, சொல்லுமா. சொல்றதா? நீங்க தான் சொல்லணும். ரவி வந்தாச்சா? ரவி வந்துட்டமா? வந்துட்டாரா? பின்ன ஏன் எனக்கு அவர் ஃபோன் பண்ணல? ஓ, நான் ஏர்போர்ட்ல அவரை ரிசீவ் பண்ணலன்ற கோவமா? மாமா, அவர்கிட்ட ஃபோன் கொடுங்க, நானே அவரை சமாதானப்படுத்துறேன். ஒரு நிமிஷமா. என்னங்க? ரவி கிட்ட பேசணுமா? அவனை கூப்பிடு. கொஞ்சம் இருங்க. ரவி, டேய் ரவி. ரவி, என்ன ஆண்டி? ரவியை கொஞ்சம் கூப்பிடுமா. அவர் குளிச்சிட்டு இருக்காரு ஆண்டி. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. குளிச்சிட்டு இருக்கானா? யமுனா, ரவி குளிச்சிட்டு இருக்கானம்மா. அப்படியா? சரி மாமா, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். அவர் கோபத்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். பாய். எங்க யமுனா என்ன சொன்ன? உடனே புறப்பட்டு இங்க வராளா? என்னது? யமுனா இங்க வராளா? ஐயோ, ரவி கூட கல்பனா இருக்கிறத யமுனா பார்த்தா என்ன நினைப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு தலை சுத்துது துர்கா. பூகம்பமே வர மாதிரி இருக்கு. என்ன லோகம்மா, செருப்பு கையில எடுத்துட்டு வரீங்க? அறுந்து போச்சுமா. ஓ சரி, என்ன சைஸ்ன்னு சொல்லுங்க, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். வேண்டாம் கண்ணு, நான் தைச்சுக்கிறேன்.
எத்தனை வாட்டி தான் இதையே தைச்சு போட்டுப்பீங்க? நீங்க சைஸ் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். 8மா. சரி, வரும்போது வாங்கிட்டு வரேன். ரவி தம்பி வந்துட்டாரா கண்ணு? ஆ, வந்துட்டாரு. அவர் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நான் ஏர்போர்ட்ல அவரை ரிசீவ் பண்ணலன்னு அவருக்கு கோவம். கோவமா? அதான் ஃபோன் கூட பண்ணல. அவரை சமாதானப்படுத்த தான் போயிட்டு இருக்கேன். பெரிய கோவம். உன் முகத்தை பார்த்ததும் புஸ்ஸுன்னு கோவம் போயிடும். ரவி தம்பிய பார்த்ததும் கையோட சாப்பிட கூட்டிட்டு வாமா, நான் சமையல் ரெடி பண்ணிடுறேன். சரி லோகமா, அப்ப நான் கிளம்பிட்டுமா? வரேன். போயிட்டு வாமா. துர்கா, தாங்க முடியலமா. பிரஷர் ரொம்ப ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தலை ரொம்ப சுத்துது. இந்தாங்க, மாத்திரை போட்டுக்கங்க. ரொம்ப ரொம்ப தலை சுத்துதுமா. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். எப்படிமா ரிலாக்ஸா இருக்க முடியும்? பெரியவங்க நம்ம சொன்னதை மதிச்சு அந்த யமுனா ரவிக்காக 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப என்ன பதில் சொல்றது? வராங்க. நல்லாவே இருந்தது. அப்பா, கல்பனா கூட நிறைய வேலை இருக்கு. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறோம். என்னப்பா? என்ன ஆண்டி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் உங்க 2 பேர் முகத்துலயும் சந்தோஷத்தையே காணுமே. அங்கிள், ரவி உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. நீங்க எப்பவும் கலகலப்பா பேசிட்டே இருப்பீங்க, யாரா இருந்தாலும் 5 நிமிஷத்துல டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. நேர்ல பார்த்தா அதுக்கு ஹிட் ஆப்போசிட்டா இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா. எங்க பையனை 2 வருஷம் கழிச்சு பாக்குறோம் இல்லையா, அதான் அந்த சந்தோஷத்துல. அது மட்டும் இல்ல கல்பனா, நீ லண்டன்லயே வளர்ந்த பொண்ணாச்சே, உன்னை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு குழம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்றது? சரிப்பா, நாங்க கிளம்புறோம். சாப்பாட்டுக்கு எங்களுக்கு வெயிட் பண்ணாதீங்க, நாங்க வெளியே சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே, பாய். கமா கல்பனா. ஓகே, பாய் ஆண்டி. ரவி, யமுனா ஃபோன் பண்ணாப்பா. உன்னை பாக்குறதுக்கு வரேன்னு சொன்னா. இப்ப பாதி வழியில வந்துகிட்டு இருப்பா. இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு டைம் இல்லையே. நான் நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லுங்களேன் யமுனாவை. ஓகே, பாய். வா. பாய் அங்கிள். என்ன மாமா, என்ன வரவேற்கிறதுக்காக 2 பேரும் வாசல்லே நிக்கிறீங்களா? அவருக்கு வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். அவசரத்துல மறந்தே போயிட்டேன். அவரு ரொம்ப கோவத்துல இருக்காரு மாமா. நானும் அவரை ரிசீவ் பண்ணல. அப்பாவாலையும் ஏர்போர்ட்டுக்கு வர முடியாம போச்சு. அவர் என்ன சொன்னார் மாமா? எங்க உள்ளதானே இருக்காரு? இல்லம்மா, இப்பதான் வெளியே போனாங்க. அது இப்பதான் வெளியே போனா. என்ன மாமா அது? ரவி லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வரேன்னு சொன்னீங்களா? சொன்னேம்மா. சொல்லியும் எப்படி வெளியே போனாரு? அது ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனா. முக்கியமான வேலையா? என்ன விட அப்படி என்ன முக்கியமான வேலை? வரட்டும், கேக்குறேன். மாமா, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் இருந்து வெயிட் பண்ணி அப்படி என்ன என்னை விட முக்கியமான வேலைன்னு கேட்க தான் போறேன். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் கா
பாசத்தில் அரசாட்சி நீ கருணையில்